இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கேக்குறேங்க, உட்காருங்க, கேக்குறேன். மாண்பு பிச்சை திமுக உறுப்பினர்கள் நான் கோட்பாட்டு அடிப்படையில் பேசுறேன், தனிநபர் அடிப்படையில் பேசல. ஆனால் அவங்க தனிநபர் அடிப்படையில் பேசுறாங்க. நான் சொல்றேன், நான் பதில் சொல்றேன். அப்ப நீங்க எந்த அடிப்படையில் பேசுறீங்க? நீங்க இல்ல வேற கருத்துக்களை இல்ல. இதோட முடிங்க. நான் முடிக்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து கேள்வி கேட்க கூடாதா? சரி, கேள்வி கேட்கல. சரி, ஒரு பதிவு பண்றேன். சரி, நான் ஒரு பதிவு பண்றேன். இங்க இருக்கவங்களை ஒரு பதிவு பண்றேன். பதிவு என்னன்னு கேட்டுக்க சொல்லுங்க. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். சில மதவாதிகளுடைய அழுத்தத்தினால் கேஸ போட வச்சு இவங்களே டிராப் பண்ணி இவங்களே அதுல குறிப்பா அண்ணன் சேகர் பாபுன்னா பெரியார் பேர் உச்சரிக்கவே கூடாது. தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பி உங்க ஆட்சியில நீங்க எதை செய்யல, சிஏஜில இது கம்மியா இருக்கு, இதெல்லாம் நீங்க தவறா செஞ்சிட்டீங்க அப்படின்னு பதில் சொல்லும் போது இது தவறான பாதைக்கு இது சென்று கொண்டிருக்கிறது. ஆட்சி பெரிதா அல்லது வழக்காடு மன்றத்தில் இருக்கு, அதை பற்றி பேச வேண்டாம், உட்காருங்க. அனைத்து ஜாதியினர் அச்சலாம் திட்டத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 32 பேர்களை அந்த திட்டத்தின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்குகிறார்கள் என்ற கருத்தை அறிந்து ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த திட்டத்தை நிறைவேற்றி திங்கட்கிழமை நீதிமன்றத்துக்கு செல்வதே தடுத்த முதல்வர் எங்கள் முதல்வர். அதன் பிறகு ஏன் வழங்கவில்லை தொடர்ந்து என்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கேள்வி எழுப்பினார். உடனடியாக நல்மனம் படைத்தோர் உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். ஆகம கமிட்டி அதற்கு தீர்ப்பு சொல்லி எந்தெந்த திருக்கோயில்கள் ஆகமத்திற்குள் வருகிறது, எந்தெந்த திருக்கோயில்கள் ஆகமத்திற்கு வெளியே இருக்கிறது என்று முடிவு தெரிந்த பிறகுதான் அந்த அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர் நியமிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வருகிறது. அது உயர்நீதிமன்றமே நேரடியாக இருவரை அந்த கமிட்டிக்கு தலைவராகவும் உறுப்பினராகவும் நியமிக்கின்றார்கள். அரசின் சார்பில் 3 பேர் நியமிக்கப்படுகிறார்கள். சமீபத்தில் கூட நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்க்கலாம், உச்சநீதிமன்றத்தில் அந்த ஆகம கமிட்டி இறுதி செய்ய வேண்டும் என்ற வழக்கு வந்த போது 6 மாத காலம் நீங்கள் மீண்டும் அதற்கு நேரத்தை கேட்டிருக்கின்றீர்கள். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அதற்காக உச்சநீதிமன்றத்திலே தனியாக ஜீவோ போட்டு 3 மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து அந்த சட்ட போராட்டத்தை ஆட்சி இருந்த வரையில் நடத்தினோம். இந்த ஆட்சிக்கு பிறகும் அந்த சட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்த தயாராக இருக்கின்றோம். ஆகமம் இல்லாத திருக்கோயில்களை முடிவு செய்கின்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களும் பெரியார் நெஞ்சில் தைத்து முல்லை அகற்றிய எங்கள் தளபதி அவர்களும் காட்டிய வழியில் இந்த அரசு செயல்பட்டு அனைத்து ஜாதியினம் அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர் நியமிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர், பேரவைத் தலைவர்களே, இப்பொழுது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அரசியல்னு. ஜிஓ பாஸ் பண்ணாங்க, அனைத்து ஜாதி அர்ச்சகர்களாக விழா நடத்தினாங்க, 32 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு கேஸ போட்டது யாருன்னு தெரியும். 5 வருஷம் கவர்மெண்ட்ல அவங்க இருந்தாங்களா, ஆனா அந்த கேஸ வெற்றி பெறவே முடியாதான். இப்ப நம்மள பார்த்து கேஸ நடத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்றாங்க. உறுதியாக நாங்கள் கேஸில் வெற்றி பெற்று இந்த திட்டத்தை பெரியார் வழியில் செயல்படுத்துவோம். அதை நாங்க பதிவு பண்றோம். இதில் உள்ள அரசியல் என்னன்னா, சில மதவாதிகளுடைய அழுத்தத்தினால் கேஸ போட வச்சு இவங்களே டிராப் பண்ணி இவங்களே அதுல குறிப்பா அண்ணன் சேகர் பாபுன்னா பெரியார் பேர் உச்சரிக்கவே கூடாது, எங்களுக்கு தெரியும். அதனால இந்த போன ஆட்சி பெரியார் பெயரை பெயரளவுக்கு சொல்லிட்டு அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டத்தை கைவிடப்பட்டுட்டாங்க. 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிக்கவே இல்லை இந்த கேஸ்ல. ஜஸ்ட் எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு. எந்த திட்டமா இருந்தாலும் பேப்பர்ல தான் இருக்கு. அப்படிங்கறத நான் பதிப்பிட்டேன். அதுக்கு ஒரு மக்களுக்கு முன்னுதாரணம் இந்த திட்டம் தான். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதோட முடிக்கணும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் பேசிட்டு உட்காருங்க. இந்த எல்லா பிரச்சனையும் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவர் பேசுறாரு, உட்காருங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது அவர் பேசிட்டுங்க, உட்காருங்க. நான் பேசணும்னா பேசுங்க, உட்காருங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுங்க. உறுப்பினர்
அனுப்புறேங்க, உட்காருங்க. தருவார், அனுமதி தரேன், வாய்ப்பு உட்காருங்க. தருவார், உட்காருங்க. அனுமதி தரேன், உட்காருங்கன்னு சொல்றேன்ல. அனுமதி தர போறேன். அடுத்தது அன்பழகன் சார் தருவேன். அது மாதிரி சேகர் பாபு உட்காருங்க. நீங்க பேசுங்க சார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது சமூக நீதித்துறை அமைச்சர் இதை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம், அதை செஞ்சோம், எதை செஞ்சோம்னு பெருசா சொல்லிக்கிட்டே போனார். உண்மையிலேயே அனைத்து சாதியை சேர்ந்தவங்களை அர்ச்சனகர் ஆக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. அனைத்து சாதியை சார்ந்தவங்களை அர்ச்சகராக்குனாங்க. சரி, அப்புறம் ஏங்க ஒரு தலித்த கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இத்தனை வருஷத்துல நீங்க ஆக்கவே இல்லை? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் இருந்தாரு, ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா ஆகல? ஒண்ணு. ரெண்டாவது அதெல்லாம் செஞ்சதா சொன்னாங்கல்ல, அது கடமை. எப்போதுமே நாங்க தான் செஞ்சோம் எங்களை ஏதோ வாங்கக்கூடிய நிலையில அப்படி தாழ்த்தி பார்க்க கூடாது. அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. 3, இவ்வளவும் சொன்னீங்களே, அதே கட்சியில இருந்து எத்தனையோ மூத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்தில இருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால மதிப்பிற்குரிய உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசுகிறார், இவரை சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. கருத்தால் எதிர்கொள்ளுங்க. நீங்க கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. எல்லோருக்கும் எல்லாம். இது அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம். இதை செய்ய வேண்டியது கடமை. சமூக நீதித்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேட்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர், நீங்க இந்த பிச்சை என்ற வார்த்தை கேட்கறேங்க, உட்காருங்க, கேட்கிறேன். மாண்புமிகு இந்த பிச்சை என்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்தீங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர்கள் கட்சியை சார்ந்த RS பாரதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி அதற்காக அவர் வருத்தமும் தெரிவித்திருக்கிறாரு. வரலாறு அன்னைக்கு அவர்தான் முஸ்தபா பேசும்போதும் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி அப்படி ஒன்று நடக்கல, நீங்க ஆதாரத்தை கொடுத்தார். தேவைப்பட்டால் சபாநாயகருக்கு நான் ஆதாரத்தை தருவேன். முஸ்தபா சொன்னதும் உண்மை, இந்த ராஜமுகன் சொன்னதும் உண்மை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வெற்றி தலைவர் வாழ்க்கையில தான் ஒரு விடிவுகாலம் வருவதும் உண்மை. உறுப்பினர் இருங்க. உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் நானே சொல்றேன். இல்ல உறுப்பினர், நீங்க சொன்ன கருத்து வந்து விமர்சனத்துக்குள்ளாகி அவர் கட்சி தலைமையை கூட அதை வந்து கண்டித்து இருங்க. அந்த பிரச்சனை முடிவு கொண்டு வந்த பிரச்சனை, அதை பற்றி பேசாமல் ஆக்கப்பூர்வமாக அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம் என்று பற்றி நான் பேசுறேன். முடிஞ்சிச்சே. சமூக நீதித்துறை அமைச்சர் என்ன சொல்றீங்க? நீங்க பேசுறீங்களா? மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள் பாருங்க, வாபஸ் வாங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெளியிலே பேசியதெல்லாம் சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இங்க இருக்கிற அமைச்சர்களோ உறுப்பினர்களோ பேசியிருந்தால் பரவாயில்லை. வெளியிலே ஏதோ பேசியதை எங்களுடைய கட்சி தலைமையை கண்டித்திருக்கேன். இல்ல நான் கட்சி தலைமையை கண்டிருக்கேன். அதை கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கு இங்க இருக்க எந்த ஜாதி பாகுபாடும் யாரும் பார்ப்பதில்லை. நீங்க ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து விடாதீர்கள். அதான் முக்கியம். அமைச்சர் வந்து ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து விட்டு விடாதீர்கள். அதான் பேரவை சேர்ந்த முறை நான் அதை சொல்லிவிட்டேன். வெளியிலே பேசுகிற பேச்சுக்கு ஏற்கனவே மாண்புமிகு உட்காருங்க. இருங்க. ஒரு இல்ல மேற்கொண்டு இந்த பிரச்சனை வந்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் சொன்னது போல நம்ம சமூக நீதி அமைச்சரும் இங்க எதுவுமே சொல்லல. அவர் ஒரு நேர்காணலில் வெளியில் சொன்னதை எடுத்து வந்து இவர் பேசுகிற போது, நீங்கள் வெளியில் சொன்னதையெல்லாம் நாங்கள் பேச ஆரம்பித்தால் நாடு தாங்காது, நீங்களும் தாங்க மாட்டேங்கிறதுக்காக தான் சுட்டி காமிச்சேன். மற்றபடி எதையும் நான் சொல்லல. மாண்பு உறுப்பினர் ஒரு நிமிஷம். கேபி அன்பழகன் உறுப்பினர் கேபி அன்பழகன் அப்புறம் உங்களுக்கு தரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது 75 ஆண்டு காலமாக ஆதி திராவிட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் உயர்கல்வி என்கின்ற நிலையை எட்டுகின்ற வகையிலே எதையும் செய்யவில்லை என்று சொன்னார். ஒரே ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் நான் இப்போது சொல்லுகிறேன். ஆல் இண்டியா 75 வருஷம்னா 31 வருஷம் அதில் நாங்கள் ஆட்சியில் இருந்துக்கிறோம். ஆல் இண்டியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிப்போர்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ
2019, 20 பட்டியல் வந்து ஆன்லைன்ல எடுத்து பாருங்க. இப்போ அன்னைக்கு ஒட்டுமொத்தமா மாணாக்கர்களுடைய சேர்க்கை 51.4%, ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவங்க 40%, பழங்குடியினர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க 39%. அந்த பட்டியல் இருக்கு. அது நாங்க தயாரித்த பட்டியல் இல்ல, ஆல் இந்தியா சர்வே பண்ணது. ஒன்று. இன்னொன்று, புரட்சி தலைவர் காலத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டு வீடுகளை கூட சரி செய்வதற்காக இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2004ஆம் ஆண்டு 1,07,000 வீட்டுக்கு 10,000 ரூபாய் மேனிக்கு ஒதுக்கி தந்து 107 கோடியை ஒதுக்கி தந்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதன் பிறகு குடிசை இல்லாத வீடுகளை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக அம்மா இல்லத்தை கொண்டு வந்து அந்த ஆதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு கொடுத்தது இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். பொதுவாக 75 ஆண்டு காலம் என்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசக்கூடாது. புள்ளி விவரம் கூட அரசிடம் இருக்கிறது. எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த தகவலை 75 காலத்தில் திராவிட கழக ஆட்சி, அதிமுக ஆட்சி 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது. அந்த ஆட்சி காலத்திலே ஆதி திராவிட சமுதாயத்திற்கு பாதுகாவலராக இருந்தது இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அமர்கின்றேன். மாணவ சமூகநீதித்துறை அமைச்சர் முடிக்கிறேன். வரேன், நான் வாய்ப்பு தருவேன், உட்காருங்க. அவர் பேசி மாணவ சமூகநீதித்துறை அமைச்சர் பேசுறீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இந்த சமூக நீதித்துறையினுடைய அறிவிப்புகளை அறிவித்துவிட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்திப்பதற்கு காலையிலே நான் வந்து நேரம் கேட்டிருந்தேன். உங்களிடமும் நான் அனுமதி கேட்டுவிட்டு தான் நான் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 5 நிமிடம் அனுமதி கேட்டார்கள், 3 பேர் அனுமதி கொடுத்து வந்து இதுக்கு வந்து ஏதோ வெளியில போயிட்டேன், பொறுப்பில்லாமல் இருப்பது போன்று ஒரு செய்தியை சொன்னார்கள். அப்படி என்னுடைய சகோதரர் மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் பேசும்பொழுது ஆதி திராவிட மக்களுக்கு அல்லது தலித்துகளுக்கு என்னென்ன செய்ததை அவர் வந்து சொல்லியிருக்கிறார், அவர் ஆட்சி காலத்தில் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அது வந்து நான் வந்து அதை மறுக்கவில்லை. நான் அவர் ஏன் அப்படி வந்து சொன்னார், என்ன ஆதாரம்னா நான் கேட்கல, அது சொல்லவும் இல்லை. ஆனால் வெள்ளிக்கிழமை பேசும்பொழுது மாண்புமிகு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவர்கள் பேசும்பொழுது தலித்தை வந்து நாங்கள் பொது தொகுதியிலே கோயம்புத்தூரில் நிறுத்தினோம் என்று அவர் சொன்னார். அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்பொழுது நாங்கள் வந்து திருச்சியில் நிறுத்தினோம், தலித் எழில்மலையை நிறுத்தினோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் இந்த அவையிலே கேட்க வேண்டிய கேள்வி என்பது, நீங்கள் இந்த நிறுத்துவது என்பது கோட்பாட்டு அடிப்படையில் பேசுகிறீர்களா அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையில பரிதாபத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறீர்களா? நான் சொல்றேன், நான் சொல்றேன். தயவு செய்து இருங்க, இறங்குங்க, பேசுறேன். நினைக்காதீங்க, உட்காருங்க. சாருங்க, அமைதியா பாருங்க, எல்லாருக்கும் உட்காருங்க. மாணவ உறுப்பினர் மாணவர் சி வி சண்முகம் உட்காருங்க. உட்காருங்க. நீங்க பேசுங்க, பேசி முடிக்கிட்டுங்க, பேசி முடிங்க. பேசுங்க. பச்சாதாபம் பரிதாபம் அடிப்படையில் தலித்துகளை ஆதி திராவிடவர்களை நீங்க பார்ப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒன்று. இரண்டாவது செய்தி நான் சொல்றேன், நான் சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது செய்தி சொல்றேன். இல்ல உண்மையாவே பேசி முடிக்கிட்டுங்க. அது இல்ல, ஏன் இவ்வளவு பதற்றப்படுற? நான் ஒண்ணுமே கேட்கல, இப்பதான் ஆரம்பிக்கிறேன். நான் இதுதான் நீங்க தலித்துகளை வந்து நீங்கள் இல்ல தலித்துகளை பேச விடாமல் இதுதான் நீங்க செய்யற காரியமா? நான் கேட்கிறேன். நான் முழுமையாக பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். நான் முழுமையா பேசணும். பேச விடுங்க. மாணவ அமைச்சர், மாணவ சமூகநீதி அமைச்சர். இல்ல நான் முடிக்கல. இல்ல என்ன பேசி முடிக்கிட்டு கேளுங்கன்னு சொல்றேன். அவர் பேசி முடிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த துறையை சார்ந்த மானிய கோரிக்கை இல்ல மற்ற அமைச்சர் எல்லாம் பேசி இந்த துறையை சார்ந்த அவரு பேசட்டும், என்னன்னு கேளுங்க. நீங்க மறுங்க. முழுமையா பேசி ஆரம்பிக்கவே இல்லை, முடிக்கிட்டோம். நான் உங்களுக்கு பேசுற அனுமதி கண்டிப்பா தரேன். உட்காரு. இல்ல நானு இப்பதான் நான் வந்து ஆரம்பிக்கிறேன். தயவு செய்து என்னுடைய குரலையும் இந்த அவையில வந்து இருக்கணும்னு நான் விரும்புறேன். நான் இதற்கு முன்பு நான் பேசிய பேச்சுக்கள் வேறு. இந்த துறை சார்பாக நான் பதில் சொல்ல வேண்டியது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குறைகளை அல்லது கேள்விகளை நான் கேட்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இது கோட்பாட்டு அடிப்படையில் இது எடுக்கப்படுகிறது என்றால் நான் கேட்பது, கடந்த முறை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று இதே அவையில் இருந்தோம். உண்மையாவே கோட்பாட்டு அடிப்படையில் செயல்படுகிறீர்கள் என்றால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால்
2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு அமைச்சரவை கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் கோட்பாடு. ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது கூட ஒரு அமைச்சரவை நீக்கவில்லை என்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோட்பாடு, நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் பேசவில்லை, நீங்கள் பச்சாதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறீர்கள் என்கிற செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்னொரு கூடுதலான செய்தி சொல்றேன். கொஞ்சம் இருங்க, நான் சொல்றேன். கொஞ்சம் நான் இன்னும் முடிக்கலங்க, நான் முடிக்கல. கொஞ்சம் இருங்க, நான் முடிக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் இருங்க அண்ணா, கொஞ்சம் இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். கொஞ்சம் மாண்புமிகு அண்ணா இருங்க, நான் கேட்கிறேன். நாங்க வந்து இன்னைக்கு அமைச்சரவைக்கு வந்த பிறகு ஒரு செய்தியை நான் சொல்றேன். நான் அமைச்சரவைக்கு வந்த பிறகு சோபா மாடல் என்கின்ற ஒரு குறியீடு சொல்லப்படுகின்றது. இந்த சோபா மாடல் அப்படிங்கறத வந்து எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, நான் சொல்லி முடிக்கிறேங்க. ஏன் நீங்க சொன்னீங்கல்ல, நான் சொல்ல வேணாமா? நான் சொல்லிடுறேன், அதுல நீங்க வந்து திருத்தம் பண்ணுங்க. நான் சொல்றேன், நான் தயவு செய்து சொல்றேன். நான் வந்து நான் தென் மாவட்டத்திலிருந்து வந்த சாதி கலவரத்திலிருந்து பாதிக்கப்பட்ட ஒருவன். நான் அந்த பாதிப்புகளிலிருந்து நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு கூட அவர் ஒரு குழந்தையை அழைத்து வந்து பள்ளியில் விடுவதை போல என்னை வந்து சட்டப்பேரவையில் உங்கள் முன் விட்டு சென்றார். இன்றைக்கு கூட ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு கிராமங்களில் பார்த்தால் சாதி அணுகுமுறை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் இருங்க அண்ணா, இருங்க, நான் சொல்லிடுறேன். சாதி அணுகுமுறை எப்படி இருக்கிறது? நான் பேச இல்ல, சுருக்கிறேன். கொஞ்சம் இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொல்றேன். நான் அந்த சாதி அணுகுமுறை எப்படி இருக்கு என்றால், கிராமங்கள்ல வெள்ளை சட்டை போட்டு வந்தா நீங்க வந்து இவனுக்கு வந்த வாழ்வை பார் என்று சொல்வார்கள். புதிய கார் வாங்கிட்டு வந்தால் இவனுக்கு வந்த வாழ்வு என்று பார்ப்பார்கள். எங்கள் கிராமத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் நாங்கள் புதிய கட்டில் ஒன்று வைத்திருந்தோம். புதிய கட்டில். நான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கணும் சொல்றேன். நான் என்ன சொல்ல வந்தீங்க? கோட்பாட்டு அடிப்படையில் நான் பேசுறேன். யாரையும் நான் தனிப்பட்ட முறையில் பேசல. தயவு செய்து திமுக உறுப்பினர்கள், நான் வந்து கோட்பாட்டு அடிப்படையில் பேசுறேன், தனிநபர் அடிப்படையில் பேசல. ஆனால் அவங்க தனிநபர் அடிப்படையில் பேசுறாங்க. நான் சொல்றேன், நான் பதில் சொல்றேன். அப்ப நீங்க எந்த அடிப்படையில் இதை பேசுறீங்க? நீங்க இல்ல வேற கருத்துக்களை இல்ல. ஆனா கொஞ்சம் முடிங்க, இதோட முடிங்க. நான் முடிக்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க இல்ல உயர்கல்வி நீங்க உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. முடிங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நான் பேசுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க தயவு செய்து. நான் முடிச்சிரேன். இந்த சப்ஜெக்ட் முடிக்கிறேன். இல்ல நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு பதிலுரை வேறு இருக்கிறது. இருங்க. இல்ல இதை ஒட்டி நீங்க கருத்துக்கள் நிறைய சொல்லிவிட்டீர்கள். உங்களுக்கு பதிலுரை வேறு இருக்கிறது. இருங்க. இப்ப நீங்கள் பேசிய கருத்துக்களை ஒட்டி நீங்க பேச போறீங்களா? மாண்புமிகு நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் பேசி முடித்த வரை அவர்களுக்கு அனுமதி கொடுங்க. நான் பேசி முடிக்கிறேன், அவங்க பதில் சொல்ல. நான் சொல்றேன். நான் அதற்கான பதில மட்டும் நான் எந்த பின்னணியில் இதை சொல்றேன்னு மட்டும் நாங்க தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். சுருக்கமா நான் சொல்றேன். அமைதி காக்க சொல்லுங்க. முடிங்க. நீங்க முடிங்க. மாண்புமிகு சமூகத்துறை அமைச்சர் முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், கிராமத்தில் வந்து சாதி பின்புலத்தில் அல்லது சாதி ஆதிக்கத்தில், பண்ணை ஆதிக்கத்தில் பல செயல்பாடுகள் இருக்கின்றன. நாங்கள் வந்து புதிய சட்டை போட்டா இவன் என்ன சட்டை போடுறான், இவன் என்ன புதிய சட்டை போடுறான், வெள்ளை சட்டை போடுறான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல வரேங்கிறதா தெரிய வேணாமா? மாண்புமிகு கொஞ்சம் உட்காருங்க. மாண்புமிகு அவை முடிச்சிடலாம். நான் பேசிய முடிக்கல. எனக்கு பேசுவதற்கு நீங்க மாண்புமிகு அவை முன்னவர் இல்ல. இங்க பாருங்க, இதுவே ஒரு ஒடுக்குமுறை. உட்காருங்க. இதுவே ஒரு உட்காருங்க. உங்களுக்கு உட்காருங்க. அவை முன்னவர் முடி மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னவர் பிடிங்க. உட்காருங்க. மாண்பு சமூகத்தில் உட்காருங்க. அவை முன்னவர் எழுந்து உட்காருங்க. மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. மாண்பு சமூக நலத்துறை அமைச்சர் உட்காருங்க.
அவை முன்னவர் பேசுறாங்க. உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சபையின் நடவடிக்கை வேறாக போய் கொண்டிருக்கிறது. எல்லோருமே ஆதி திராவிட மக்கள் மீது பற்றும் பாசம் உள்ளவர்கள், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனாலும் நல்லா எல்லாரும் சொல்லிட்டுனே, ஆகவேதான் எங்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர்களுக்கு கூடுதலாக பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன். வாங்க, முடிச்சிருங்க. நீங்க பேசி முடிச்சிருங்க, முடிங்க, நிறைவு கொண்டு வாங்க. இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு நீங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அறிவிப்பு அமைச்சர் சொன்னாரு. எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது எங்களுடைய ஆட்சியில நாங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் பேர் மாத்தி இருக்கிறீங்க, சில திட்டங்களுக்கு சில திட்டங்களுக்கு இப்போ நிதி ஒதுக்கவில்லை, அதெல்லாம் சரியா செய்யுங்க, ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு அவர் சொன்னார். இதற்கு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். ஆனால் சிலர் இங்கே தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பி உங்க ஆட்சியில் நீங்க இதை செய்யல, சிஏஜியில் இது கம்மியா இருக்கு, இதனையெல்லாம் நீங்க தவறா செஞ்சிட்டீங்க அப்படின்னு பதில் சொல்லும் போது இது தவறான பாதைக்கு இது சென்று கொண்டிருக்கிறது. நான் இந்த அவையில் நான் பதிவு வைக்க வேண்டிய விரும்புவது, 1000 கோடி ரூபாய் செலவில் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு திட்டம் கொண்டு வந்தது எங்களுடைய ஆட்சியில், எங்களுடைய திராவிட மாடல் அரசு. 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொல்குடி திட்டம், அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் மூலம் 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியுதவி, மகளிரை நில உரிமையாளர் ஆக்கிட நன்னிலம் திட்டம், சைதாப்பேட்டையில் 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் MC ராஜா மாணவர் விடுதி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம், இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இதே அமைச்சர் அவர்கள் பல்வேறு முறை பாராட்டியிருக்கிறார். இந்த திட்டங்களை எல்லாம் இதே அவையில் அவரே பதிவு வச்சிருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி உரிய முறையில் செலவிடப்படுவதை உறுதி செய்யும் விதமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டம் சட்டம் 2024 அதை நிறைவேற்றம் செய்தது எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். மாணவர் ராஜா அவர்கள் பேசிட்டாங்க. மாணவர் உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அன்பழகன் சாரை பேச வச்சாச்சு, ஃபுல்லாக பேசி திரும்ப இந்த கான்ட்ரவர்சி இனிமேல் நான் அனுமதிப்பதாக இல்லை. உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. மாண்புமிகு பேரவை உறுப்பினர் கொண்டு சொல்கிறேன், 75 ஆண்டு விடுதலை அடைந்த பிறகு உட்காருங்க, பல்வேறு ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட நேரத்திலும் அவ்வப்போது ஆண்ட ஆட்சிகள் தங்களால் இயன்ற வரைக்கும் ஆதி திராவிட பெருமக்களுடைய வாழ்வு முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார் என்பது இங்கே பல்வேறு நிலைகளிலே பதிவு செய்து விட்டீர்கள். இனி இருங்க, அதுதான் சொல்ல வரேன் இல்லை. ஆனால் இப்போது வந்திருக்கிற புதிய ஆட்சியும் அதே சுவற்றை பின்பற்றி, அந்த அடிச்சுவற்றை பின்பற்றி முன்னாலே என்ன நடந்தது என்பதையெல்லாம் பார்த்து ஆராய்ந்து இன்னும் அதிகமாக இதை மேம்படுத்துகிற வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்குற திட்டங்களை எல்லாம் இங்கே அறிவித்திருக்கிறார்கள். இல்லை அந்த கோணத்திலே மட்டும் அமைச்சர் பெருமக்கள் கருத்துக்களை சொல்வதுதான் ஏற்புடையதாக இருக்கும் என்று நானும் கருதுகின்றேன். நீங்க நிறைய கருத்துக்கள் சொல்லிவிட்டீர்கள். நீங்க பேச போறீங்களா? ஒரு கருத்தை மட்டும் அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் கோவை செடியை பேச அனுமதிக்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பிரச்சனை குறித்து முடிக்கிறதா இல்ல, இங்கே சொல்லப்படுகிற கருத்துக்கள் வெளியில சமூகத்தில் எந்த விதமான பிரச்சனை ஏற்படாமல் பேச வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன். அந்த வகையில அந்த வகையில இதை நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த வகையில நிறைவு செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன், பேசி முடிச்ச உங்களுக்கு நீங்க தான் கடைசி. இது குறித்து கடைசியில பேசுவீங்க. இது குறித்து கடைசியா கோவை சேர்ந்தவர்கள் நீங்க முடிச்சு வைக்கிற மாதிரி நான் பண்றேன். உட்காருங்க, நீங்க ஆசிரியர், நீங்க யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேணாம். உட்காருங்க, நீங்க பேசுங்க. உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி. ஒரு குறிப்பை சொன்னாரு, நாங்கள் சிலைகளை அமைத்தோம் அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அவரை பார்த்து. கேள்வி கேட்கக்கூடாது. என்ன கேட்கிறேன்னு பேச சொல்லுவேன். ஒரு பதிவு, எனக்கு ஒரு பதிவு வேண்டும். என்ன? சரி, கேள்வி கேட்க கூடாது. ஓகே, எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து கேள்வி கேட்க கூடாதா? சரி, கேள்வி கேட்கல. சரி, ஒரு பதிவு பண்றேன். சரி, நான் ஒரு பதிவு பண்றேன். இங்க இருக்கவங்களை ஒரு பதிவு பண்றேன். என் பதிவு என்னன்னு கேட்டுக்க சொல்லுங்க. நான் ஒன்னும் அவைக்கு வந்து தப்பா பேசல.
நான் என்னோட கேள்வியை வாபஸ் வாங்கிடுறேன். என்னுடைய பதிவு பண்றேன். ஓகேங்களா? என்ன பதிவுனா, சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலத்துல அதிகாரம் கூட கிடையாது. பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் இங்க கேஸ்ட் ரிசர்வேஷன் பிரச்சனை வரும் பொழுது மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி அரசியலமைப்பில் முதல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் நான் என்ன பதிவு பண்றேன்னா, போன ஆட்சியில் சமூக நீதி பேசக்கூடிய திமுக சாதிவாதி கணக்கெடுப்பை பத்தி பேசவே கிடையாது. அது ஒன்றிய அரசு தான் செய்யணும். ஆனால் தெலுங்கானா கவர்மெண்ட், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட், பீகார்ல 3 மாசத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சோசியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அதை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஏன் கர்நாடகால முன்னாள் முதலமைச்சர் சீதாராமையா கொண்டு வந்தார் அதை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி பேசிய திமுக சாதி வாரி கணக்கெடுப்பை ஃபைல தூக்கி எங்கேயோ போட்டுட்டாங்க. எங்களுடைய முதலமைச்சர், எங்க அரசு தான் சமூக நீதி கணக்கெடுப்பை இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறத பதிவு பண்றோம். ஏன் அவங்க நடத்தலன்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபின்னு சொல்லி தப்பிக்க கூடாது. ஏனால் மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. கோவை சரி, நான் அனுமதிக்கிறேன். நீங்க முடிச்சு வைங்க. இதுக்கு மேற்கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க வந்து பேசி இதை நிறைவு செய்யுங்க. மேற்கொண்டு இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைப்போம். ராஜு பேசணும். இன்னும் 12 உறுப்பினர்கள் பேச வேண்டும். முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதிதிராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நல்வாழ்வு குறித்து சமூக நீதித்துறை சார்பில் இன்றைக்கு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் பெருமக்களிலிருந்து புள்ளி விவரங்களையும் சற்று கோபதாமன செய்தியும் ஒன்றுமே செய்யவில்லை திராவிடம் என்பதை பேசுகிறார்கள். நான் முடித்து வைக்கதான் வரேன். ஆனால் எதிர்க்கட்சி என்பது கேள்விகளை கேட்பார்கள், கோரிக்கைகளை வைப்பார்கள், செய்யுங்கள் ப்ளீஸ் சார் கொஞ்சம் இருங்கள். அப்புறம் கட்டுப்பாடா இருக்கிறாங்க. இல்ல சார், ஒத்துழைக்க. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெறும் கரண்டியோடு வருவதற்கு சமம். அண்ணா சொன்ன மேற்கோள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெறும் கரண்டியோடு வருவதற்கு சமம். ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான், அமைச்சர்கள் தான் கையில் இருக்கிற கரண்டியில் எண்ணெயோடு வர வேண்டும். ஒரு துளி சதறா கூட ஒரு அரசுக்கு, ஒரு நாட்டுக்கு இழப்பு என்பது போன்ற ஒப்பீடுகள் உண்டு. இந்நிலையில் மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் என்ன செய்து விட்டீர்கள் என்றார். ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தை சமத்துவ உறுதிமொழி நாளாக ஏற்று எல்லா சமூகத்தினரும் எழுந்து நின்று சமத்துவம் சமதர்மம் என்று சொல்ல வைத்தது கழக அரசு. அது மாத்திரமல்ல, மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர், நாங்கள் என்னமோ பொது தொகை நிறுத்துவதற்கு வலிந்து சொன்னதை போலவும், இவர்கள் என்னமோ தலித்தெழுமலை ஐயா அவர்கள் நிறுத்தியதை வலிந்து சொன்னதை போலவும் ஒரு பிரச்சாரத்தை, ஒரு பொய்யான கட்டமைப்பை காட்டுகிறார். நான் பணிவோடு கேட்பது, நாங்கள் இத்தனை பேர் நின்று வென்றிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிற தருணத்தில், நாங்கள் இத்தனை பேர் அமைச்சர் ஆக்கியிருக்கிறோம் என்று நீங்கள் பதிவு செய்கிற தருணத்தில், இன்றைக்கு நீங்கள், ஆனால் அன்றைக்கே நாங்கள் என்று சொல்லுகிற உரிமை கடமை திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்திற்கும் உண்டா இல்லையா? நான் இன்னும் கேட்கிறேன். 2025 எஸ்சி எஸ்டிகளுக்கு அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் நிதியமைச்சர் 25,000 கோடி அறிவித்திருக்கிறார். நான் பணிவோடு கேட்கிறேன், நிதியமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், அந்த 25 கோடி ரூபாய் எந்தெந்த திட்டத்திற்கு செலவு செய்கிறோம், கொள்கை விளக்க குறிப்பு உண்டா, அறிவிப்பு உண்டா? எனவே ஏட்டளவில் மட்டும் சொல்லிவிட்டு போகிற இயக்கம் திமுக அல்ல, அடித்தட்டு மக்களுக்கு செய்கிற இயக்கம். இன்றைக்கும் குடிசையில் இருப்பவர்கள் கோபுரத்திற்கு கேட்டக்கூடிய வகையில் குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி தாழ்த்தப்பட்டவர்களை விண்ணுயர செய்தது கழக அரசு. எனவே இது வெளியில் இது ஒரு சமூக பிரச்சனை. அதோடு முடித்துக் கொள்கிறேன். இது ஒரு சமூக பிரச்சனை. இதில் வேண்டாவாதம் விதண்டாவாதம் பேசி குழப்ப நிலை உருவாக்கி மக்கள் ஐயத்தை உருவாக்க வேண்டாம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், சாதிவாரி கணக்குகளை எடுத்தீர்களா என்று கேட்டார். பீகாரில் எடுத்தார்கள், நீதிமன்றத்தில் தடை. எங்கள் அரசு சொல்லுகிற வாதம், உச்சநீதிமன்றம் எங்கள் அரசு சொல்லுகிற வாதம், சாதிவாரி கணக்கெடுக்கிற உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு. எனவே இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் கழக அரசு மேற்கொண்டதை தவிர சாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டும் எடுக்கக்கூடாது என்பதில் எந்த நிலையானதும் அல்ல. மாறாக அது செய்வதற்கான உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு, வலியுறுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு. எனவே அந்த அளவில் தான் திராவிட முன்னேற்றம் கையாண்டது. எந்தைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரண்,
திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவர் கலைஞரும் எங்கள் அண்ணன் தளபதி என்பதை பதிவு செய்கிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் ராஜா அவர் தொடர்ந்து நீங்க பேசலாம். போதும், இது அது முற்றுப்புள்ளி வைத்து அவர் பேசுவான்னு சொல்லி முற்றுப்புள்ளி இதுக்கு மேல கிடையாது. மாண்பு உறுப்பினர் ராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ராஜா பேசுங்க. மாண்பு உறுப்பினர் ராஜா, மாண்பு உறுப்பினர் ராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ராஜா போதும் உட்காருங்க. பேசிட்டார், நிறைவாக அவர் பேசுவான்னு சொல்லிட்டு பேசியார். மாண்பு உறுப்பினர் ராஜா அவர்கள் பேசுங்க. மாண்பு உறுப்பினர் ராஜா, மாண்பு இல்லப்பா நீங்க பாருங்க பேச சொல்ல போறேன். சேர் பாபுன்னு கொடுங்க. இருங்க, மாண்பு ராஜா பேசுறீங்களா? பேச போதும், நிறைய பாருங்க, இதை பற்றி நிறைய விவாதங்கள். பேசிட்டீங்க. நான் என்ன சொன்னேன், அவர் பேசும்போது கோவில் செடி எனக்கு சொல்ல நீங்க முற்றுப்புள்ளி வாங்கி பாருங்க. அவர் நிறைவு செய்து விட்டால் இனிமே பேச அனுமதி இல்லையே கிடையாது. மாண்பு உறுப்பினர் ராஜா பேசுங்க, இல்ல அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். மாண்பு உறுப்பினர் ராஜா நீங்க பேசுங்க. நான் பேச ரெடி தான். இந்த சத்தத்தை நிப்பாட்டணும். உட்காருங்க. வாய்ப்பு யாருக்கும் வாய்ப்பு தருவதாக இல்லை. ராஜா நீங்க பேசுறதுனா பேச, அடுத்த உறுப்பினர் பேச சபாநாயகர் ராஜா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். இது இல்ல, தயவுசெய்து நான் அனுமதிக்க மாட்டேன். மாண்பு உறுப்பினர் வேலவர் நீங்க வந்து இது கட்டுப்பாட்டு கொண்டு வந்தோம். நான் என்ன சொன்னேன், மாண்பு உறுப்பினர் கோவில் செடியன் தான் நிறைவு செய்வார். நிறைவு பேசுங்க, அனுமதிக்கிறேன் பேசுங்க. ராஜா நீங்க பேசலாம். உட்கார்ந்து தயவுசெய்து உட்கார்ந்துருங்க. நான் அனுமதிக்கிறேன், உட்கார்ந்துருங்க. நான் அனுமதிக்க மாட்டேன், தயவுசெய்து உட்கார்ந்து முடியாது. உட்காருங்க. ராஜா நீங்க பேசுங்க. நான் தான் பேசுறேன். மாண்பு உறுப்பினர் ராஜா நீங்க பேசலைன்னா நான் அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். தப்பு. நான் என்ன சொன்னேன், நிறைவு செய்வார் என்று சொன்ன பிறகு நீங்க கேட்பது நியாயம் அல்ல. நான் அவர் பேசுவார் என்று சொன்ன, நிறைவு செய்வார் என்று நான் சொல்லிவிட்டேன். அவர் நிறைவு செய்த பிறகு நீங்க அரசு நீங்க கொறடா நீங்க பண்ணக்கூடாது. அப்படி உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. யாருக்கு உட்காருங்க? உட்காருங்க உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. கொடுத்து பேச சொல்லுங்க சபாநாயகர். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் சேகர் பாபு உட்காருங்க. உட்காருங்க, மற்றவங்களாம் உட்காருங்க. குற்றச்சாட்டுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு உட்காருங்க. உட்காருங்க. நிறைய வாய்ப்பு கொடுத்து பேரவைத் தலைவர் வாய்ப்பு கொடுத்து உட்காருங்க. அவர் உங்கள் சார்பாக அன்பழகன் சார் பேசிட்டார்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்நோக்கம் கற்பிக்கின்ற வகையில் இந்த அனைத்து ஜாதி ரட்சணா வழக்கு நீதிமன்றத்தை குறித்து அவர் ஒரு கருத்தை சொன்னார். உண்மையில் சொல்லுகிறோம், மனசாட்சியோடு வருத்தப்பட்டு சொல்லுகிறோம். இந்த வழக்கை பொறுத்தளவில் மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் தான் உச்ச நீதிமன்றத்தில் தடைபெற சென்றதே தவிர, திராவிட இயக்க கொள்கைகள், திராவிட இயக்க சித்தாந்தத்தை கொண்ட நாங்கள் அதை முழுமையாக எதிர்த்தோம். அதோடு மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் என்ற பிரச்சனை வருகின்ற பொழுது ஆட்சி பெரிதா அல்லது வழக்காடு மன்றத்தில் இருக்கு, அதை பற்றி பேச வேண்டாம். உட்காருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.